ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. இன்றைக்கி நம்ம வெட்டிங் அக்ரிமெண்ட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். கடைசி பார்ட்டில் சாராவும் அல்தியும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி டாராவும் பயானும் புதுசாக அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புது கப்புள்ஸோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பிக்சர் பண்ணுறாங்க. நார்மலாக நடக்கும் இல்லையா கப்புள்ஸ்குள்ளே, டவலை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே பெட்ஷீட்டில் போட்டுறது, யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸை வந்து அந்த அதுக்கான ஸ்பேஸில் வைக்காமல் சும்மா கீழே போடுறது, எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்காமல் அப்படியே வீட்டில் அங்கே இங்கேயுமா இருக்கும் இல்லையா, அதனால் ஒய்ஃப் கிட்ட நல்லா திட்டு வாங்குவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பயானும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் டாரா வந்து அவனை நல்லா திட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்க இதை வச்சு இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த கிராண்ட்மாவும் வந்து, இன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்ட் ஏமியோட காம்படிஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் 2 பேரும் அங்கே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஏமியோட ஸ்கேட்டிங் காம்படிஷன் வந்து ஒரு 10 மணிக்கு இருக்கும். இப்போவே டைம் வந்து 9:30 ஆகிருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ டரியோட காரில் தான் 2 பேருமே போவாங்க. பயான் தான் கூகுள் மேப் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் இவங்க எப்படியோ தப்பாக போயிடுவாங்க, போய் ஆப்போசிட் பாதையில் வந்து போயிடுவாங்க. அதனால் வந்து காம்படிஷனுக்கும் லேட் ஆகும். அதே டைமில் இங்கே ஏமி வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, காம்படிஷனில் ஜாயின் பண்ணிடுவா. இருந்தாலும் டரி எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே லேட் ஆயிடும் இல்லையா, ஸோ அதனால் அவள் காம்படிஷன் வந்து கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ காம்படிஷன்லேயே வந்து 3வது ப்ரைஸ் அவளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்பாள். அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உள்ளே என்ட்ரி ஆவாங்க. ஸோ ஏன் லேட்டு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயான் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ டரி வந்து பயங்கரமாக உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். இந்த புருஷங்களை வச்சு கட்டி மேய்க்கிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. ட்ரெஸ் யூஸ் பண்ணானா அவன் என்ன பண்ணுறான் வந்து, அந்த பேஸ்கெட்டில் போடவே மாட்டேங்கிறான். அப்படியே வந்து கட்டில் கீழே தள்ளி வச்சுட்டான். என்னால் முடியலை, நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறான். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வாட்டி செகண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண திங்ஸ் அந்த இடத்துல தான் வைக்கணும். அண்ட் இந்த மாதிரி நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் அக்ரிமெண்ட் மாதிரி இல்லைனாலும் இது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. இவங்களை எப்படி தான் நம்ம பேச்சு கேட்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டரி பயங்கரமாக புலம்புவாள். இதெல்லாம் கேட்டுட்டே என்ன சொல்லுவாள் அப்படின்னா, அவங்க வந்து பசங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸை வந்து கீழே போட்டு போனாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது வேறு ஒரு வேலை பிஸியில் வந்து இதை மறந்துருப்பாங்க. நீ எல்லாமே உன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்காத, எல்லாம் உன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் பார்க்காத, அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாள். கரெக்டாக அந்த டைமில் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, பயானும் வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்துடுவான். அவன் என்ன பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படின்னா, மல்பெரி ஜூஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ மல்பெரி ஜூஸ் பார்த்த உடனே டரிக்கு மறுபடியும் காண்டாயிரும். உனக்கு நான் என்ன ஜூஸ் குடிப்பேன்னு தெரியாது, அதை வாங்கிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு நீ வந்து மல்பெரி ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்த, இப்போ நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிட்டு போயிடுவான். சரி, அவள் போன கிழிஞ்சு ஏமி வந்து பயான் கிட்ட பேசுவாள். என்னப்பா, எடுத்த இடத்துல ஒரு பொருளை வைக்க மாட்டேங்கிறீங்களா, அவங்க ஒய்ஃப் வந்து பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ பயான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை அன்றைக்கி நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப வேலையில் தான் இருந்தேன். நானும் பேஸ்கெட்டில் போகலான்னு பேஸ்கெட்டை தேடினேன், பேஸ்கெட்டை காணோம். எனக்கு வேறு இம்பார்ட்டண்ட்டாக மெயில் அனுப்ப வேண்டியது இருந்துச்சு, அதனால தான் கட்டில் கீழே போட்டுட்டு போயிட்டேன். உன் ஃப்ரெண்டு மட்டும் என்ன கரெக்டாக பண்ணுறா, எங்கேயாவது நாங்கள் வெளியே சாப்பிட போனோன்னு வையேன், உனக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னா எனிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு ஒரு கடை கூட்டு போனால், எனக்கு நான் இதை சாப்பிடணும்னு ஆசைப்படவே இல்லையே, கேட்கவே இல்லையே அப்படிங்கிறா. இது முன்னாடியே வந்து இதுதான் வேணும் அப்படிங்கிறது சொல்லலாம் இல்லையா. உன் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எப்படி தான் இந்த ஒய்ஃபெல்லாம் புரிஞ்சுக்கிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த டைம் கேட்டாலையும் அவங்க வந்துடுவான். அவங்க மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்க்குற ஏமி வந்து, ஐயோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு தொல்லை தாங்க முடியல, சரி நான் கிளம்புறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து கிளம்பிடுவான். அக்ரிமெண்ட் பார்ட் 2 போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, யூஸ் பண்ண துணியை பேஸ்கெட்டில் போகணும், ஷூ வந்து அப்படியே தூக்கி தூரப்பட்டக்கூடாது, ஷூ அதோட ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அப்புறம் ஒய்ஃப் கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும், எப்போவுமே அவளோட விஷஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். சரி, நானும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமா, உங்கள் பங்குக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, என் பங்கு நான் ஆட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன ஆட் பண்ணுவான் அப்படின்னா, ஏதாவது சாப்பிட வேணும் அப்படின்னு கேட்டால், இல்லை ஏதாவது வாங்கணும்னு கேட்டால் என்ன தான் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும், எனிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஆட் பண்ணுவான். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உன்னோட ஹஸ்பண்ட் உனக்காக ஏதாவது செய்ய ட்ரை பண்ணுறான்னா அதை கொஞ்சமாச்சும் அப்ரிஷியேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுவான். இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறப்போ, ஓகே டீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட்மாவை கூப்பிட்டு அவங்கள விட்னஸாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கிரியேட் பண்ணுவாங்க.
ஸோ அந்த சீனை முடிச்சா, அடுத்த சீனில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம ஏமியை வந்து பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். அவங்க எதுக்கு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா, ஏமி வந்து ஸ்கேட் போர்ட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணா இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஸோ அவளே கேட்பா, நானே 3வது தான் வந்தேன், நீ ஏன் என்ன இன்டர்வியூ எடுக்கணும்? ஃபஸ்ட்டு வந்தவங்கள இப்போ பார்த்து இன்டர்வியூ எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை, மற்றவங்களாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஏ தொலைக்கிட்டு போயிருப்பான் இல்லையா? அவன் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு விட்ருப்பாங்க. அது வைரல் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து வந்திருப்பான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட் பேர் என்னென்னா ஆகுங். ஸோ இங்கே வந்து இப்படி டாக்கிங் போய்கிட்டு இருக்கும். அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பையனோட சிஸ்டர் இருக்கா இல்லையா, பினன், அவள் என்ன பண்ணியிருப்பாள் அப்படின்னா, ஸோ அவங்களோட பேரண்ட்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்து வரும். அந்த டேட்காக சரி அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஏதாவது வாங்கலாம், அவங்களுக்கு வந்து பிளான்டிங் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு செடி வாங்குறதுக்காக வந்திருப்பாள் ஒரு ஷாப்புக்கு. அவளும் அந்த செடி எவ்வளவு அப்படின்னு கேட்குறப்ப, இது ரொம்பவே பயங்கரமான செடி, ரேரான செடி அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் பயங்கரமாக ரேட்டி கூட்டி சொல்லிட்டு, உங்களுக்கு குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான ரேட்டுக்கு தான் கொடுப்பான். இவளுக்கும் அந்த செடியை பற்றின அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. அதனால் சரியா ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காசையும் கொடுத்து வாங்குவாள். அந்த டைமில் கரெக்டாக ஒரு பையன் உள்ளே வருவான். உள்ளே வந்து, இந்த செடிக்கெலாம் வந்து அவ்வளோ ரேட் கிடையாது, இது முதல்ல நீங்கள் கேட்ட செடியே கிடையாது, ஏதோ லோக்கல் செடியை வந்து கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க, இப்போ அந்த செடி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்போ அந்த கடைக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா, எப்படியும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் செடி எடுத்து கொடுப்பான். இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு லோக்கல் செடி வந்து கொடுத்தான் இல்லையா? ஸோ அதுக்கான பணத்தை இந்த செடிக்கு நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதை வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அந்த பையனோட பேர் என்னென்னா வரலே. ஸோ உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும், பிளான்ஸை பற்றி இந்தளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு கேட்குறப்ப, நான் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட், ஸோ அதனால தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நீ இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கியா, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து உருவாகுது. ஸோ நைட்டு தான் அவங்க பேரண்ட்ஸோட வெட்டிங் ஆனிவர்சரியாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு மேலேயே நீ வந்து உன்னோட ஃபேமிலிகிட்டேருந்து மறைச்சி வைக்காத, எவ்வளோ நாள் தான் நீ தாங்க முடியும், உன் ஃபேமிலிக்கிட்ட சொல்லு, உன் ஒய்ஃப்கிட்டேருந்து மறைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவளோட அப்பாவும் வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த டைமில் தான் நம்மளுடைய பயானும் டரியும் உள்ள வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தருக்கு ஒருத்துக்கிட்டு. முன்னாடி பார்த்த மாதிரி ஆக்டிங் கிடையாது, உண்மையாகவே கை கோத்துட்டு வராங்க. இதை பார்க்குற ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்கப்பா காதல் ஜோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, அதுக்கு டரியும் நாங்கள் ஆக்டிங்லாம் பண்ணலாம், ரியலாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் வந்து இந்த பாரு இந்த பொண்ணு காமெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. டரி கேட்பா, இந்த வாட்டி நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் உண்மையை சொன்னாலும் எப்படி சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அது அப்படி தான், நீ வந்து ரொம்பவே உண்மையை சொல்லிவிட்டு அதனால தான் சிரிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்ணுவாங்க. ஃபேமிலியை மீட் பண்ணி உட்காந்து டின்னர் சாப்பிடுவேன். அவங்க அப்பா கேட்பார், டரி என்னம்மா பண்ணுற, உன்னோட பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் வந்து கஃபே ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன் அங்கிள், ஒன்று ஓப்பன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நிறைய பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒன்றுக்கான வேலையை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏரியாலாம் பார்த்தாச்சு, ஸோ எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். ஓகே நல்லதுமா. அப்படியே வந்து பையன் பக்கம் திரும்புவார். சரி நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவான் இல்லையா? ஸோ எனக்கு அங்கேயே ஓகே தான், நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி அதெல்லாம் ஓகே, நீ எப்போ வந்து என்னோடய பிஸ்னஸை வந்து எடுத்துக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, அதுக்கு அவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். இப்போ இருக்கிற ஒர்க்கே வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாயிடும். சரி அவங்க அம்மாவும் வந்து இப்போவும் வந்து அதை பற்றி தான் பேசுவீங்களா, வேலையை பற்றி விடுங்க, இது வந்து ஒரு ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்படியே அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வரப்போ வந்து டரி வர வழியில் கேட்பா, ஸோ அப்பா பிஸ்னஸை பார்க்கலாம் இல்லையா, எதனால் வந்து அதை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லப்போ, பயான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். என்ன அப்படின்னா, அவன் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் சேரும்போதே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவன் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லியிருப்பான். பட் அவங்க அப்பா வந்து அதுக்கெலாம் ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, பையன் வந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு அவரோட சூப்பர் மார்க்கெட்டை மேனேஜ் பண்ணணுன்னு தான் ஆசை. அதனால் அவர் முடியாதுன்னு சொல்ல, இவன் அதுதான்
படிப்பேன் அப்படின்னு சொல்லி விம்புக்குன்னு போய் ஜாயின் பண்ணுவான். அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பார்க்குறப்பவும் ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு, அதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சந்தோஷமாக சொல்லுவான். அப்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, உனக்கு அந்த வேலைலாம் வேணாம், பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்லுவார். கேட்க மாட்டான். அந்த டைமில் என்ன பண்ணுவான்னா, நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் விட்டு தனியாக போய் உட்காந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த விஷயத்தெலாம் நினச்சிக்கிட்டு என்கிட்ட அழியே பார்ப்பான். சரி நீ சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீடு வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அந்த பார்ட்டிலேருந்து வீட்டுக்கு வரப்போ சாராவையும் அல்தியும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சாரா வந்து ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருப்பா. அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு ட்ரரியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பா. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லையா? ஸோ அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, பயான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். ஸோ வர வழியில் என்ன பார்ப்பான்னா, சாரா பயங்கரமாக குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறத பார்ப்பான். ஸோ இவனும் என்ன ஆச்சு அப்படின்னு போய் கேட்க போயிருப்பான். ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ அவளை மீட் பண்ணிவிட்டு இவன் வீட்டுக்கு வந்துடுவான். டரியும் என்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை ஒர்க்கில் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் டயர்டாக இருக்குது நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துருவான். ஆனால் அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லை வந்து டரி வந்து நோட்டீஸ் பண்ணிடுவா. இது வந்து சாரோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஆச்சு, இது ஏன் வந்து இவன்கிட்டேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த நாள் அப்படியே போயிடும். அடுத்த நாள் என்ன பண்ணுவாள், காலையிலே எடுத்து அந்த கான்ட்ராக்டை கொண்டு நீட்டுவாள். இந்த கான்ட்ராக்டில் இருக்க விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா, ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்க, நீ எதுவும் என்கிட்ட சொல்லணுமா, எதுவும் மறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. எதுவும் சொல்ல இல்லையே, நான் எதுவும் மறைக்கலையே அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லி டரியும் ஓகே நீ வேலைக்கு டைம் ஆச்சு நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அடுத்த சீனில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏமி இருக்கா இல்லையா, ஏமியும் அந்த ஆகுங்கும் வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லை நான் உங்கள் வீட்டில் பேசணும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட உங்கள் நிக்காவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுவான். ஏமிக்கு என்ன சொல்கிறோன்னே தெரியாது. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து நம்ம பயான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து லஞ்சுக்கு வந்து வெளியே வருவான் ஆஃபீஸை விட்டு. வெளியே வரப்போ சாரா வந்து வந்திருப்பான் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வந்து இந்த பாட்டை வந்து முடிக்கிறாங்க. இப்போ ஏன் சாரா வந்து பயானை மீட் பண்ண வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. அது நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் இருந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.